சேலம் ஈஸி சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சேலம் ஈஸி சமையல் சேனல்லேருந்து நான் உங்கள் ஐஸ்வர்யா. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது தூதுவளை ரசம். அதுக்கு தேவையான பொருட்களை பார்க்கலாம். மிளகு, சீரகம், அப்புறம் கொத்தமல்லி, சிறிதளவு மஞ்சத்தூள், கொத்தமல்லி எடுத்துக்கோங்க. அப்புறம் பூண்டு, 2 தக்காளி, கொஞ்சம் கருவேப்பிலை, அப்புறம் 2 வரமிளகாய், தூதுவளை இலை. தூதுவளையில் இலையை மட்டுமே பிச்சுக்காதீங்க. தூதுவளை அந்த தண்டு அந்த முள் இருக்கிறது இருக்கணும். அப்போ தான் அரைச்சி எடுத்து வச்சோம். அது ரொம்ப பயனது. நாங்கள் இதெல்லாம் அரைச்சி எடுத்து வச்சுருக்கோம். விழுது மிளகு, சீரகத்தையும், கொத்தமல்லியும், பூண்டையும், அப்புறம் இந்த கீரை, தூதுவளை கீரை, இதெல்லாம் அரைச்சி எடுத்து வச்சுருக்கோம். விழுது இங்கே இருக்குது. நம்ம எப்படி செய்கிறதுங்கிறத பார்க்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு நீங்கள் பாத்திரத்தை எடுத்துக்கோங்க. இதை எண்ணெய் ஊற்றி தாளிக்கிறது இல்லை. இந்த ரசம் நம்ம புளி ஆல்ரெடி நம்ம கரைச்சி ரெடியாக வச்சுருக்கோம். அதை பண்ணால் அப்படியே ஊற்றி ரெடியாக இங்கே வச்சுருக்கோம். பாருங்கள், புளி கரைச்சி வச்சுருக்கோம். அதில் நம்ம அரைச்சி வச்சுருக்கோம். அந்த விழுதை கரைச்சி விடணும். கூடவே கருவேப்பிலை போட்டுக்கோங்க. கொத்தமல்லியும் தூவி விட்டுக்கோங்க. சிறிதளவு மஞ்சத்தூள், தேவையான அளவு கல்லுப்பு ஆட் பண்ணிக்கோங்க. ரசம் நல்லா கொதிக்கட்டும். இது ரொம்ப ஹெல்த்தியான ரசம். தூதுவளையில் ரொம்ப மகத்துவம் வாய்ந்தது. அதை மிஸ் பண்ணாமல் நீங்கள் வீட்டில் பயன்படுத்தி பாருங்கள். சளி, இருமல் இருக்க குழந்தைங்களுக்கு இந்த ரசத்தை கொடுங்க. இது எண்ணெய் ஊற்றி தாளிக்கக்கூடாது. இந்த ரசத்தை இப்படி தான் வைக்கணும். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், ரசம் நல்லா ஒரு கொதி விட்டு இறக்கிக்கோங்க. குயிக்காக ரெடி ஆகிடும் நம்மளுடைய தூதுவளை ரசம். வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.